கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குடிநீர் குழாயில் எலும்பு துகள்களுடன் கழிவுகள் கொட்டியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த குடிநீரை குடித்தவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். இதனையடுத்து குழாயை சீரமைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் எந்தவித பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இன்றி 12 சிறுவர்களுக்கு ஸ்கேட்டிங் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பனமரத்துப்பட்டி பிரிவு ரோட்டிலிருந்து ஆண்டகலூர் கேட் வரையான இந்த பயிற்சிக்கு ஸ்கேட்டிங் பயிற்சியாளர் பிரபாகரன் காவல்துறையிடம் எந்த அனுமதியும் பெறவில்லை. இந்நிலையில் ஸ்கேட்டிங் தொடர்பான இந்த வீடியோ வைரலானதை அடுத்து பிரபாகரன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே முன்னறிவிப்பின்றி குடியிருப்பை அறநிலைத்துறையினர் அகற்றியதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். நோட்டீஸில் இருந்த சர்வே எண்ணும் நிலத்திற்கான சர்வே எண்ணும் வேறு வேறாக இருந்ததாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது பதில் எதுவும் அளிக்காமல் சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தனர். 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தவறாக ஆக்கிரமிப்பை அகற்றிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.